விஜயோட வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கு முன்பு நாம் தமிழ் கட்சி எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதற்கப்புறம் இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் என் தம்பி, விஜய் அரசியலுக்கு வந்தா பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா என் கூட தான் சேருவாரு, விஜய் பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் எடுத்து அவருடைய திரைப்படங்களை பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமானா இருக்கட்டும், தென்னகம் விஷ்ணுவா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்களோட யூடியூப் சேனல் மட்டும் இல்லாம பொது வலைத்தளங்களை அதிகமா பரப்பிட்டு இருந்தாங்க. விஜய்னாலே சீமானோட தான் ஒன்று சேர போறாங்க, திமுக ஏடிஎம்களை விஜய் சேர மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகள் அவர் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. முழுக்க முழுக்க ஒரு வதந்தி. விஜய் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட சேர ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அவருடைய கோட்பாடு வேற, இவங்களுடைய கோட்பாடு வேற. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜயோட படம் வந்துச்சுன்னா சாட்டை துரைமுருகன் சூப்பர் படம், இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ்ல ஒரு ஹீரோ எடுக்கவே முடியாது, அப்படி ஒரு படம் இப்படி ஒரு படம் சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அது மட்டும் இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துல அடுத்த சூப்பர் ஸ்டாரே விஜய் தான். ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேவலம் கட்டவர். ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் அடிக்கதே பாத்தீங்க நிறைய பேர் ரஜினிகாரை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. விஜய் அப்படி கிடையாது. விஜய் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் நல்லா மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியல் எடுத்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு, நிறைய படைப்புகளை கொடுக்கிறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை விஜயை பத்தி புகழ்ந்து தள்ளது யாருன்னு பாத்தீங்கன்னா மெயினான ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை பார்த்தாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் இப்ப நான் பேச போறது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா விஜய் மாநாடு முடிஞ்சிருச்சு. விஜய் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட கூட்டமே நான் இல்ல, என்னுடைய கொள்கை வேற அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அறிவிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மத்தவங்கள மாதிரி கத்த போறது கிடையாது, கத்திக்கிட்டே இருக்க போறது கிடையாது, செயல்பாட்டில் இறங்க போறோம், நம்ம செயல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாலும் செஞ்சு காட்ட போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை அழகா சொல்லியிருந்தாரு. நான் மத்தவங்க மாதிரி கத்த மாட்டேன், என் செயல் நான் செஞ்சு காட்டிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. இப்ப நாம் தமிழ் கட்சி என்ன தெரிஞ்சு போச்சு, நாம் தமிழ் கட்சியோட விஜய் கூட்டணி இப்ப இல்ல பல ஜென்மமானாலும் சேர மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவா இருந்தோம்னா அப்படியே கட்டி பிடிக்கிறது அண்ணன் தம்பின்னு என்னன்னு அப்படியே பயங்கரமா இருப்பாங்க. ஆனால் அவங்களை பகச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கிற முதல் தூண் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அவங்களை விமர்சிக்கிறது, ரொம்பவே கொச்சையா விமர்சிப்பாங்க. இந்த அளவுக்கு எவனுமே விமர்சிக்காத அளவுக்கு நாம் தமிழ் கட்சி விமர்சிப்பாங்க. ஏன் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரே விட்டு வைக்காத அவர்கள் விஜய் மாத்திரம்